எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். என்னமா கேள்வி கேட்டிருக்காங்க? தாஸ் என்ற ஒரு நேயர் கேட்டிருக்காரு, கண்ட்ரோலர் 48 வோல்ட்ஸ் 60 வோல்ட்ஸ் 72 வோல்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாமா? மோட்டார் கெட்டு போகுமா? இல்ல மோட்டார் மாற்றி வண்டி ஓட்டலாமான்னு கேட்டிருக்காரு. 48 வோல்ட் 60 வோல்ட் 72 வோல்ட் எல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கம்பெனிக்காரங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த 48 வோல்ட் 60 வோல்ட் அண்ட் 72 வோல்ட் வண்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த 48 வோல்ட் இது கண்ட்ரோலரையோ அல்லது இதோ 60 வோல்ட்லயோ 72 வோல்ட்லயோ ஓடக்கூடாது. ஏன்னாக்க மோட்டார், பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர் மூணுமே கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். இந்த மூணு ஒன்னா செயல்பட்டாதான் உங்களுக்கு வண்டி ஓடும். ஸோ நீங்க டிஸ்டன்ஸ் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியோட இது அதிகமாக்கினாலோ ஆர் கண்ட்ரோலரோட இது 48 60 மாத்தி போட்டாலோ மோட்டாரோ இல்லைன்னா பேட்டரியோ கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த இதுல இருக்கிற இது அந்த கண்ட்ரோலர் தான் போட்டு வண்டி ஓட்டணும். இன்னொரு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறேன், நான் எந்த வண்டி வாங்கலாம்? ஓலா வண்டி ஆன் ரோடு விலை 1,27,000 ரூபாய் ஆகுது. லெக்டரிக்ஸ் வண்டி 95,000 ரூபாய் கிடைக்குது. ஒரு சார்ஜுக்கு சுமார் 90 கிலோமீட்டர் வரை போகும்னு சொல்றாங்க. எந்த மாடல் எந்த வண்டி வாங்கலாம்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் ஒரு ஜெனரல் ஆன்சர் கொடுக்கணும்னு விரும்புறேன். எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வண்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆவரேஜா கிலோமீட்டர் ஓட்டுவீங்கிறது தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். ஏன் இதை எப்படி சொல்றேன்னாக்க, இப்ப நீங்க ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன்னு சொல்லும் போது 100 கிலோமீட்டர் வண்டி ஓடுற மாதிரி வண்டி வாங்கிட்டு நீங்க எவ்ரிடே 10 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டுனீங்கன்னாக்க உங்களுக்கு எக்கனாமிக்கலே ஆகாது. அதனால 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கிற வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலா. இது ஏன் சொல்றேன்னாக்க, பேட்டரியோட லைஃப் எவ்வளவுதான் ஓட்டி இது பண்ணாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் உங்களுக்கு வரும், அதுக்கு மேல வராது. ஸோ அப்போ பேட்டரி மாற்றும் போது இப்போதைக்கு இருக்க கண்டிஷன்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னா வண்டி விலையில பாதி விலை பேட்டரியோட விலை. ஸோ நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி வண்டி வாங்கினா 1,00,000 1,50,000 கொடுத்து வண்டி வாங்குவீங்க. வண்டி வாங்கினா 75,000 ரூபா நீங்க பேட்டரி மாற்ற வேண்டி இருக்கும். ஸோ இப்போ 50 கிலோமீட்டர் தான் போற மாதிரி வண்டி வாங்கினா நாளைக்கு 25,000 ரூபா கொடுத்து தான் வண்டி மாற்ற வேண்டி இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் போறீங்கிறது பொறுத்து அதுக்கு நியரஸ்ட் ரேஞ்சில் வண்டி வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் வண்டியினோட இது பேர் சொல்லி அது சிறந்ததா இது சிறந்ததான்னு சொன்னாக்க அது நாங்க ஆன்சர் பண்ண முடியாது. எல்லா வண்டியிலும் சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும், சில லேக்கனாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நீ அங்க போய் அந்த வண்டியினோட சிறப்பு அம்சங்கள் என்ன உங்களுக்கு தேவையாங்கிறத ஓட்டி பார்த்துட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு குள்ளமா இருக்கிறவங்க ஹைட் அதிகமா இருக்கிற மாதிரி வண்டியை சூஸ் பண்ணிட்டா முடியாது, அவங்களால வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி வண்டியினோட இது நீங்க ஓட்டி பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சப்புறம் வண்டி எடுக்கிறது தான் சிறந்தது. ராம் தீபா கோவையில இருந்து கேட்டிருக்காரு, மழை நாட்கள்ல ஏதாவது உள்ள தண்ணீர் போய் வண்டிக்கு ஆபத்து வருமா? மிக அதிக கனமழை காரணமா ஏதாவது பாதிப்பு வண்டிக்கு நேருமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி. இது எல்லா மக்களுக்குமே ஒரு ஐயப்பாடு இந்த இதுல இருக்கத்தான் இருக்குது. இப்போ வண்டி தயாரிக்கிறவங்க எல்லாருமே மோட்டாரை வாட்டர் ப்ரூஃப் மோட்டாரை தான் தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி அப்படிதான் இருக்குது. இந்த இது கூட என்னன்னாக்க செல்லுல இருக்க மாதிரி IP67 IP60 62 அந்த மாதிரி மோட்டார் தயாரிக்கப்படுது. ஸோ இதுல வண்டி மழை காலத்துல வண்டி ஓட்டும் போது ஒரு ப்ராப்ளம் இல்லை, தைரியமா மழையில வண்டி ஓட்டலாம். ஆனா அதே வண்டி ஸ்டாக்னேட்டட் வாட்டர்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது. தட் இஸ் தேங்கின தண்ணியில அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது. பட் ரன்னிங் கண்டிஷன்ல நீங்க தைரியமா வண்டி ஓட்டின்னு போகலாம். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப்னு அவங்க சொன்ன மோட்டாரா இருக்கும் பட்சத்துல நான் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு இது. நீங்க வண்டியில செக் பண்ணிட்டு அது வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் தான் பொருத்தப்பட்டிருக்கிறதாங்கிறத நீங்க தெளிவுபடுத்திக்கணும் மேனுபேக்சரோட. பெட்ரோல் வண்டிக்கு இதுக்கும் என்ன இதுனாக்கா, மழை காலத்துல பெட்ரோல் வண்டி ஓட்டுனீங்கன்னா சைலன்சர் தண்ணி போச்சா வண்டி ஓடாது. பட் இந்த மாதிரி வண்டியில எலக்ட்ரிக்கல் வண்டியில அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. ஏன்னா தயாரிக்கப்படுற மோட்டார்லாம் வாட்டர் ப்ரூஃப் மோட்டாரா இருக்க பட்சத்துல உங்களுக்கு மழை காலத்தில் தைரியமா நீங்க வண்டி ஓட்டின்னு போகலாம்.
ஹரி கார்த்திக் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு, நான் டிவிஎஸ் iQube 3.4 கிலோவாட்ஸ் வண்டி வைத்திருக்கிறேன். தினமும் சென்னை டு பூந்தமல்லி சென்று வருகிறேன். ஓகேவான்னு கேட்டிருக்காரு. ஐயா, இந்த கேள்விக்கு வந்து சரியான ஆன்சர் கொடுக்கணும்னாக்க நீங்க வந்து வண்டி வாங்கும் போது சென்னை டு பூந்தமல்லிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கோ அதுக்கு போயிட்டு வர மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி வண்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஒரு பர்டிகுலர் வண்டி சிறப்பானதா அல்லது அது சரியா வருமா அப்படிங்கிற இது வந்து நாங்க பதில் சொல்ல முடியாது. அதனோட சிறப்பு அம்சமோ அல்லது அதனோட பாதிப்போ இருக்கிற இது வந்து எங்களுக்கு தெரியாது. நான் முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாதிரி ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவீங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். இதுவே எங்க கிட்ட இருக்கிற மாதிரி நாங்க டீல் பண்ற வண்டியா இருக்கும் பட்சத்துல அதனோட ரேஞ்சு, ஸ்பீடு, எவ்வளவு தாங்கும் திறன், எவ்வளவு வெயிட் தாங்கும், இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து வெளிப்படையா சொல்ல முடியும். பட் மற்ற கம்பெனியோட இது வந்து அந்த கம்பெனியில போயிட்டு நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாங்க ட்ரை பண்ணுங்க. நாங்க யூஸ் பண்ற வண்டி ஒக்கினாவா, பிஎம்ஆர், பேட்டரி, ஓலா, இந்த மாதிரி வண்டியினோட இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரியும். எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு ஸ்பீட்ல போகும், எவ்வளவு வெயிட் வந்து தாங்கும், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறதுனால நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். பட் மற்ற வண்டிகளோட இது வந்து இந்த மாதிரி விவரங்களை நீங்களா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணாதான் உண்டே தவிர நாங்க வந்து அது வந்து சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது. ஆனிஃப்ன்ற கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா, தற்போதைய நிலையில வீட்டு பயன்பாடு மின்சாரம் பெட்ரோல் விலையை விட குறைவாக உள்ளது. எல்லோருமே மின்சார வண்டி உபயோகிக்கும் போது மின்சார வாரியம் விலையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பெட்ரோல் வண்டிக்கும் எலக்ட்ரிக்கல் வண்டிக்கும் பெரிய வித்தியாசமே என்னன்னாக்க பெட்ரோல் சேவிங்னால. பட் எவ்வளவு தூரம் அது சேவ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு நான். இப்போ பெட்ரோல் வண்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஆகக்கூடிய செலவு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆர் ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாயில 110 ரூபா வரைக்கும் பெட்ரோல் விலை ஆயிடுச்சு. ஆவரேஜா எந்த பெட்ரோல் வண்டியும் 30-35 கிலோமீட்டருக்கு மேல தர்றதில்ல. வகுத்தீங்கன்னா வர ஆன்சர் பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 3 ரூபா வரைக்கும் ஆகும். ஆனா இதே எந்த எலக்ட்ரிக் வண்டியை எடுத்தாலுமே அதுக்கு ஆகக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பாத்தீங்கன்னா 10 பைசால இருந்து 15 பைசா தான். சோ அதனால இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வண்டினா மேக்சிமம் 15 இருந்து 20 பைசா. பட் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 3 ரூபா. சோ நீங்க வந்து மின்சார வாரியம் வந்து டபுள் மடங்கு ஏற்றினா கூட இந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணுவீங்க. ராஜேந்திரன் கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜீலியோ EEVO மாடல் வண்டி வாங்கலாமா, தாங்கள் அறிவுரை என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் முதலே பதில் சொல்லியிருக்கேன். நாங்க வந்து சில வண்டிகளை டீல் பண்றது அந்த வண்டிகளோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் போகும், எவ்வளவு ஸ்பீட்ல போகும், எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணும், எவ்வளவு வெயிட் தாங்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு தைரியமா எடுத்து சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி பர்டிகுலர் வண்டியினோட மாடல் இதை வந்து கேட்டீங்கன்னாக்க என்னால வந்து அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இல்ல. 2 விஷயம். ஒண்ணு, அந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு தெரியாம நான் பதில் சொல்லக்கூடாது. 2வது வந்து இந்த மாதிரி மற்ற இதுங்களோட இதை வந்து நான் வந்து அது சிறந்தது இது சிறந்ததுங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது. பாலாஜின்ற கஸ்டமர் சார்ஜிங் சைக்கிள் பற்றி சொல்லுங்க. நான் என்னுடைய வண்டிக்கு 20% குறையாம 100% சார்ஜ் வரை போடுறேன். இது சரியா, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காரு. ஐயா, நீங்க பண்றது கரெக்ட். அதாவது சார்ஜிங் பண்ணும்போது 0 வரைக்கும் கொண்டு வந்துட்டு சார்ஜ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னா டீப் டிஸ்சார்ஜிங்கிற மாதிரி ஆயிடுச்சுனாக்க வண்டியை வந்து சார்ஜ் பண்றது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி 100 பக்கத்துல வரும்போது ஆஃப் பண்ணிடுறது. நிறைய வண்டியில சார்ஜர்னோட இது கட் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கலன்னா கூட நம்ம கரெக்டா அந்த 100 பக்கத்துல வரும்போது சார்ஜிங் கட் பண்ணிட்டா சார்ஜருக்கும் நல்லது, வண்டிக்கும் சேஃப்டி அதிகம். ஸோ அதனால நீங்க பண்ற அந்த இது வந்து 95%ல இருந்து 20% வரைக்கும் இன்பிட்வீன்ல இது வந்து செல்லு வச்சுக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம செல்லு வாங்கும்போது தான் வந்து 3.5 hours 4 hours சார்ஜ் பண்ணணும்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 50% சார்ஜ் பண்ணலாம், 60% சார்ஜ் பண்ணலாம், 40% சார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதுலயும் அந்த மாதிரி தான். இப்போ இன்னைக்கு வந்து 100 கிலோமீட்டர் உங்களுக்கு வண்டி போகுதுங்கிற மாதிரி இருந்து சார்ஜ் ஃபுல்லா இருந்ததுனாக்க 20 கிலோமீட்டர் தான் போயிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து 80 கிலோமீட்டர் கம்மியா இருக்கும் பட்சத்துல நீங்க சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
திரும்பவும் நாளைக்கு 100 கிலோமீட்டர் போகணுன்னாக்கா நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ணி ஓட்டணும். இதை புரிஞ்சுங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்க சார்ஜிங் சைக்கிளை வச்சு ஆப்ரேட் பண்ணீங்க. பாலகுமார்ன்ற கஸ்டமர் இவி பைக் ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. குட் கொஸ்டின் இது. அதாவது கம்பெனி ஸ்பெசிஃபை பண்ண சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா பேட்டரிக்கு வந்து லைஃப் வந்து லாங்கிவிட்டி நல்லா இருக்கும். நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் போய் ஃபாஸ்டா பண்ணுறத நம்பர் ஆஃப் இதுல ஹவர்ஸ் குறைக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா இனிஷியலா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட் ஆகுதுங்கிற பயன் கிடைச்சாலும் நாளடைவில் பேட்டரியினோட லைஃப் வந்து அவ்வளவு இதுவா சிறப்பாக இருக்காது. ஸோ அதனால கம்பெனி கொடுத்த சார்ஜர், கம்பெனி கொடுத்த அந்த வோல்டேஜ் என்ன ஸ்பெசிபிகேஷனோ அந்த இதுல சார்ஜ் பண்றது தான் சிறந்தது. பத்மா பிரவீன்ற நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார்ஜிங் எத்தனை % போட்டால் லைஃப் நன்றாக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு முதலே ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நீங்க என்ன ஒரு 20% லோயஸ்ட் லெவல்ல இருந்து 95% ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். சரண்குமார் என்ற கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா, எல்லா இவி வண்டியும் வேஸ்ட், அனுபவப்பட்டா மட்டும்தான் தெரியும். அதனுடைய சர்வீஸ் 3 வருடம், அதன் பின் சர்வீஸ் 0. இதை நான் பொதுவாக சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. வண்டியோட லைஃப் பத்தி நீங்க சொல்றீங்க. பேட்டரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அதனோட லைஃப் வந்து இதாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. இப்போ ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேனோட பிரின்சிபிள் தான் எலக்ட்ரிக்கல் வண்டியில யூஸ் பண்றாங்க. ஃபேன் இருக்கிற மோட்டார் வந்து ஏசியில ஒர்க் பண்ணுது, இதுல இருக்க மோட்டார் வந்து டிசியில ஒர்க் பண்ணுது. ஃபேன் நம்ம மாட்டி விட்டு நம்ம என்ன பண்றோம், ஏதாவது வேற ஏதாவது இருக்கா, பட் இது ரோட்ல ஓடுறதுனால டஸ்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது விட்டு அந்த இது வந்து கரெக்டான டைம்ல கரெக்டா சர்வீஸ் பண்ணி வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு விதமான ப்ராப்ளமும் வராது, நல்லா ஓட்டலாம். ஆனா பேட்டரியோட இது வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு சர்டன் லைஃப் தான் இருக்கும். அந்த லைஃப் வந்து முடிஞ்சு போச்சுன்னா நீங்க பேட்டரி மாற்ற வேண்டி இருக்கும். செந்தில்குமார்ன்ற கஸ்டமர் கொல்லிமலையில தினமும் 90 கிலோமீட்டர் டிராவல் செய்யறேன், எந்த பிராண்ட் இவி பைக் வாங்கலாம் சார், பரிந்துரை செய்யணும்னு கேட்டிருக்காரு. ஐயா, மற்ற இதை பத்தின இதை வந்து நான் சொல்ல முடியாது. பட் நாங்க டீல் பண்ற வண்டியில 2 டைப் ஆஃப் வண்டி வந்து இந்த இதுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஒக்கினாவா பிராண்டு, அதுல ஐ பிரைஸ் பிளஸ்ங்கிற இது வந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. அண்ட் அதே மாதிரி ஓலா வண்டியில டிஃபரெண்ட் இது இருக்குது, 100, 110, 200, 160 வரைக்கும் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் இருக்கு ஓலா வண்டியில. இந்த வண்டியில நீங்க வந்து எந்த மாதிரி இது வந்து நீங்க சூஸ் பண்ணி வண்டி எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். ஆனா மலை ஏறும் பட்சத்துல ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும், அந்த கிரேடியன்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகத்தான் ஆகும். ஒரு பிளெயின் ரோட்ல போறத மாதிரி நீங்க ஹில்லி ஏரியாஸ்ல போகும்போது அந்த அளவு இது வராது. இப்போ ஒரு வண்டிக்கு இவ்வளவு கிலோமீட்டர் ஓடுதுங்கிற இது வந்து எந்த பேசிஸ்ல சொல்றாங்கன்னாக்க, ஒரு 60-70 கிலோ இருக்கிற ஒரு ஆளு அதுல வந்து எக்கோ மோட்னு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மோட்ல போகும்போதுதான் அந்த நாங்க சொல்ற அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடைக்கும் வண்டியில. அது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாலோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் குறையத்தான் ஆகும். இங்க வெயிட்டுங்கிற இது இல்லாம கிரேடியன்ட்ல போகும்போது அந்த வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பின்பக்கம் அதிகமாக இது பண்றதுனால டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் ஆகும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க வந்து வண்டி வாங்குங்க. கோதண்டராமன்ற கஸ்டமர், நான் 2 வருடமா இவி பைக் வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் சரியான % டிஸ்பிளே தெரியல, வண்டி ஓடும் போதும் சரியாக டிஸ்பிளே ஆவதில்லை, சில சமயம் அதிகமாகவும் சில சமயம் குறைவாகவும் காட்டுது, என்ன செய்யலாம் சார்னு கேட்டிருக்காரு. ஜென்ரலா வந்து சென்சார்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பேட்டரியினோட வோல்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த மேடு பள்ளத்தில் ஏறும் போதோ ஜெர்க் இருக்கும் போதோ இந்த சென்சார்ஸனோட இதுல வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சரியான இதுல வந்து அளவை காட்டாது. பட் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அந்த இதை தாண்டிட்டு கொஞ்சம் அதிக தூரம் போகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான இதை காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு இல்லாம இப்ப ஸ்பெஷல் மீட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குது, அதாவது வோல்ட் மீட்டருங்கிற இதுவே இருக்குது. ஒரு பேட்டரியினோட இது டைரக்டா அதுல கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரியில என்ன வோல்டேஜ் இருக்குங்கிறத காமிக்கிற மாதிரி மீட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு இப்ப லேட்டஸ்டா. ஸோ அந்த மீட்டர் மாதிரி இருக்கிறத பொருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு % ஆஃப் வோல்டேஜ் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ராஜ்குமார் என்ற கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓலா வண்டி வாங்கினா நஷ்டம் மட்டுமேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த காரணத்தினால அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னு தெரியல, ஜென்ரலா அவர் கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு இந்த மாதிரி சொல்றாரா தெரியல. பட் ஓலா வண்டியிலேயே வந்து இருக்கிற இது வந்து முன்னாடி கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால வந்து அவர் எதனால வந்து சொல்றான்னு சொல்ல, ஜென்ரல் இந்த இது வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத சொல்ல முடியும்.
திருப்பூர்ல இருந்து செந்தில்ற கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹப் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் வண்டி மழையில கஷ்டமா ஓட்டலாமான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் வந்து வேற ஒரு நேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். ஹப் மோட்டார் எல்லாமே இப்போ வர்றது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மோட்டாராகத்தான் வருகிறது. ஸோ அதனால வந்து தைரியமா நீங்க வந்து வண்டி மழை காலத்துல எலக்ட்ரிக் வண்டி வாங்கி ஓட்டலாம். கஸ்டமர் நிறைய பேர் பதில் சொல்லும் போது தமிழ்ல சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. ஐயா, முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கிலீஷ் கலக்காம ஆங்கில வார்த்தையை கலக்காம தமிழ்லயே சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல வந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஃபியூச்சர்ல வர கேள்விகளுக்கு தமிழ்லயே பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதுவரை கேள்வி கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேளுங்க. கேட்டாதான் உங்களுக்கு நல்ல தகுந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூச்சர் வாரத்திலையும் நிறைய கேள்விகள் கேட்டு நாங்கள் எல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளியுங்க. நன்றி, வணக்கம்.